ஸ்தோத்திரம் துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகாபரிசுத்தரே மே துதிக்கிறோம். தேவாதி தேவனே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். மரியாதை மீட்டெடுத்த ஆட்டுக்குட்டி ஆனவரே மே துதிக்கிறோம். உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற செம்மையே உம்மையே துதிக்கிறோம் உம்மையே துதிக்கிறோம் உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா துதி இயேசுவே துதி ஆராதனைக்குரியவரே மே துதி அன்பு தெய்வமே மே துதி நன்றியோடு மே துதிக்கிறோம். துதியும் புகழும் மாட்சிமையும் பெருமையும் உமக்கே செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை ஆராதனை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆராதனை என்ற தலைப்பில் உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் இறைச்செய்தியை வழங்கப் போகின்றேன். ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு ஆராதனை. திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. யோவான் கண்ட காட்சியிலே 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன் என்று சொல்கின்றார். அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது போல் காணப்பட்டது என்றும் சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் கொல்லப்பட்டு உயிர் தெழுந்த தேவாதி தேவன் அங்கே அரியணையின் மத்தியிலே இருக்கிறதை யோவான் காண்கின்றார். அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகள். 7 கொம்புகள் என்றால் வல்லமையை காட்டுகின்றது. பிரியமானவர்களே, 7 என்பது முழுமையை காட்டுகின்றது. முழுமையான வல்லமை உடையவராக அங்கே அவர் நிற்கின்றார். 7 கண்கள் இருந்தன. 7 என்பதும் முழுமை. கண்கள் எல்லாவற்றையும் அறிகின்ற ஞானத்தையும் அறிவையும் காட்டுகின்றது. பிரியமானவர்களே, 7 ஆவிகளை பற்றி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நிறைந்தவராக சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் சர்வ அதிகாரத்தையும் கொண்டவராக கொல்லப்பட்டவராகிய ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து அரியணையின் மத்தியிலே நிற்கிறதை யோவான் காண்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் அரியணையின் மீது அமர்ந்திருக்க யோவான் காண்கின்றார். இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திருவெளிப்பாட்டு புத்தகம் 1 அதிகாரம் 18வது வசனத்திலே அவர் இவ்வாறாக சொல்கின்றார். முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கின்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரியணையின் மீது வீற்றிருக்கின்றவராக நம்மீது ஆட்சி செலுத்துகின்றவராக இருக்கின்றார். எனக்கு அன்பாண்டவர்களே, அவர் தம்முடைய இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் நம்மை மீட்டெடுத்துக் கொண்ட தேவாதி தேவன். 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர். ஆம் பிரியமானவர்களே, ஜாதி, மதம், இனம், மொழி எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லா மக்களையும் தன்னுடைய மகா பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்டெடுத்துக் கொண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் விண்ணிற்கு ஏறி சென்று சர்வ வல்லமையும் அதிகாரமும் உள்ளவராக அரியணையின் மீது அமர்ந்திருக்கின்றார். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, விண்ணில் இருப்பவர்களும் மண்ணில் இருப்பவர்களும் கீழுலகில் இருப்பவர்களும் ஆராதித்து போற்றத்தக்கதான தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து தனது சர்வ வல்லமை உள்ளவராக அரியணையிலே அங்கே இருக்கின்றார். இதைத்தான் தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இயேசுவின் நாமத்திற்கு விண்ணோர் மண்ணோர் கீழலோகோர் அனைவரும் மண்டியிடவும் தந்தையாம் கடவுளின் மாட்சிமைக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடவும் செய்தார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கின்றோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், மகா பெரியவர், அரியணையில் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவர், விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், விண்ணையும் மண்ணையும் பாதாளத்தையும் அதிலுள்ள அத்தனை பேரையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டெடுத்துக் கொண்டவர், சகலத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவர். ஆதலால் தான் பிலிப்பியருக்கு திருமுகத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். இயேசுவின் நாமத்திற்கு எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும், இயேசுவின் நாமத்தை எல்லா நாவும் அறிக்கையிட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் விண்ணகத்திலே நடக்கின்ற ஆராதனை.
யோவானுக்கு விண்ணகத்தில் என்ன நடக்கிறது என்ற காட்சி காட்டப்பட்டது. அதிலே அரியணையின் மத்தியில் இருக்கின்ற ஆட்டுக்குட்டியானவரையும் புடைசூழ்ந்திருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை ஆராதிக்கிறதையும் அங்கே அவர் காண்கின்றார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அந்த விண்ணக ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாக நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்தில் ஒரு நிமிடமும் ஆட்டுக்குட்டியான தேவனை ஆராதித்து தொழுது கொள்கிற மக்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால்தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்ட மக்கள் நாம் என்று சொல்லி நம்முடைய அழைப்பை பற்றி மிக பெருமையாக தூய பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்க நாம் கேட்கிறோம். எபிரேயர் 13:15 வாசிப்போம். எபிரேயர் 13:15. அவர் வழியாக நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு துதி புகழ்ச்சிகளை ஏறெடுப்போம். அவர் பெயரை அறிக்கையிடுவதன் மூலமாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே அந்த துதி புகழ்ச்சி, அந்த பலி என்று சொல்லி எபிரேயருக்கு ஆக்கியோன் சொல்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு துதி பலிகளை, நன்றி பலிகளை, புகழ்ச்சி பலிகளை ஏறெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய பெயரை, இயேசு கிறிஸ்துவின் பெயரை அறிக்கையிடுவதன் மூலம் நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கை தான் அந்த ஸ்தோத்திர பலி, அந்த துதி பலி என்று அங்கே சொல்லப்படுகின்றது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்க ஒவ்வொருத்தரும், நானும் கூட இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் ஆண்டவருக்கு துதி பலி எழுப்பும்படி, பரிசுத்த பலி எழுப்பும்படி, உதடுகளின் காணிக்கை அவருக்கு அர்ப்பணமாக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரால் படைக்கப்பட்ட அத்தனை மக்களும், நாடு, இனம், குலம், கோத்திரம், மொழி எல்லாருமாக காலையிலே சூரிய உதயம் முதல் மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் வரை அவருடைய பெயருக்கு துதியும் புகழும் ஆராதனையும் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆராதனை செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி மலாக்கி தனது இறைவாக்கு புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கின்றார். வாசிக்க கேட்போம். மலாக்கி 1 வசனம். கதிரவன் எழும் காலை முதல் மாலை வரைக்கும் என் திருநாமம் மக்களினத்தாரிடையே மிகவும் புகழப்படுகின்றது என்று அவர் சொல்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, சூரிய உதயம் முதல் காலை மாலையிலே சூரியன் மறையிற வரைக்கும் என் நாமம் சகல மக்களினங்களிலும் ஆராதிக்கப்படுகிறது, புகழப்படுகிறது, ஸ்தோத்திர பலிகள் செலுத்தப்படுகிறது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் பூமி உருண்டையாக இருக்கிறது என்று நாம் அறிவோம். பூமியிலே காலை 8 மணி என்று இந்திய நாட்டில் இருந்தால் அமெரிக்க நாட்டில் அது 12 மணியாக இருக்கும், பிரான்ஸ் தேசத்தில் அது 4 மணியாக இருக்கும். இடைவிடாமல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு ஆராதனை செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த துதி புகழ்ச்சியும் விண்ணுலகிலே அரியணையில் வீட்டிற்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக செலுத்தப்படுகின்ற துதி புகழ்ச்சியும் இடைவிடாத துதி புகழ்ச்சி என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அரியணையில் வீட்டிற்கும் ஆண்டவராகிய இயேசு மிக பெரியவர். அரியணையில் வீட்டிற்கும் ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆட்சி செய்கின்ற தேவன். அவருடைய ஆட்சியின் பொருட்டு இடைவிடாமல் துதியும் ஆராதனையும் நடக்கும். திருவெளிப்பாடு 5 வசனத்தை வாசிப்போம். திருவெளிப்பாடு 5:13. விண்ணுலகு, மேலுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றிலிருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாட கேட்டேன். பார்த்தீர்களா? விண்ணுலகு, மேலுலகு, கீழுலகு, கடல், இவை அனைத்திலும் உள்ள படைப்புகள் அத்தனையும், அவற்றில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரினமும் அரியணையில் வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆட்டுக்குட்டிக்கு புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியது என்று பாட அந்த யோவான் அந்த தரிசனத்திலே காண்கின்றார். அதற்கு பதில் உரையாக, அதற்கு ஒரு கோரஸ் பாடுவது போல அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்று சொல்லி அவர்கள் பதில் சொன்னார்கள். மூப்பர்கள் 24 மூப்பர்களும் தன்னுடைய பொன்மடிகளை கழட்டி வைத்துவிட்டு தாழ பணிந்த ஆண்டவரை ஆராதித்தார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, சற்று நேரம் நீங்க இருக்கிற இடத்த, நீங்க இப்போ கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதையை அப்படியே நீங்க மறந்துட்டு இந்த விண்ணக காட்சியை கண்முன்பாக கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, விண்ணக அரியணை அப்படியே கண்முன்பாக கொண்டு வாங்க. ஒரு யோவானுக்கு தரிசனமாக காட்டப்பட்டது இன்று நமக்கு நிதர்சனமாக காட்டப்படுகின்றது. அந்த அரியணையிலே ஆட்டுக்குட்டியானவர் கொல்லப்பட்டவராக, அவர் இறந்தும் உயிர் தெழுந்தவராக அங்கே வீற்றிருக்கிறத பாருங்க. அவருக்கு முன்பாக 4 உயிரினங்கள் இருக்கிறத பாருங்க. 24 மூப்பர்கள் இருக்கிறத பாருங்க. இந்த 24 மூப்பர்களும் அந்த உயிரினங்களும் ஆண்டவரை ஆராதித்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தூயவர் 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 என்று சொல்லி போற்றியபடியே அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த விண்ணக காட்சியிலே நாம் பார்க்கின்றோம். நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன மேற்கோள்களிலே எபிரேயர் 13:15 மலாக்கி 1:14 இந்த பூமியில் இருக்கிற மக்களும் இந்த நித்திய ஆராதனையிலே, இந்த விண்ணக ஆராதனையிலே
இணைந்து ஆண்டவரை ஆராதித்து போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, விண்ணகத்தில் இடைவிடா ஆராதனை, மண்ணகத்திலும் அவருக்கு இடைவிடாத ஆராதனை நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் முன்பாக கோடான கோடி தூதர்கள் மத்தியிலே இருந்தார் என்று சொல்லி நாம் நம்புகின்றோம். அந்த தூதர்களை இரு குழுக்களாக பிரித்து ஒரு குழுவை எதிரியை எதிர்த்து போரிடும்படியாக மிக்கேல் அதிதூதருடைய தலைமையிலும், இன்னொரு குழுவை அவரை ஆராதித்து துதித்து போற்றும்படியாக லூசிபர் என்பவருடைய தலைமையிலும் ஆண்டவர் நிறுத்துகின்றார். லூசிபர் தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த குழு ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தர் பரிசுத்தர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா என்று பாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் விரும்பினார். ஆனால் இந்த லூசிபர் ஆண்டவரை ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே கர்வத்தோடு கூட எதிர்த்ததால் விண்ணுலகத்திலிருந்து தள்ளப்படுகின்றான். தள்ளப்பட்டு பாதாளத்திலே அவன் சாத்தானாகும், அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் அங்கே தள்ளப்படுகின்றார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இதனால் வருத்தமுட்டவராக தன்னை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி மனிதனை உண்டாக்குகிறார். உங்களையும் என்னையும் உண்டாக்குறார். கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார்? சின்ன குறிப்பிடத்துல கேள்வி நம்ம படிச்சிருக்கிறோம். சின்ன பிள்ளை எதற்காக மனிதனை படைத்தார்? கடவுளை அறியவும், அவரை அன்பு செய்யவும், அவரை ஆராதிக்கவும், அதனால் நித்திய பாக்கியத்தை அடையவும் நம்மை உண்டாக்கினார். அப்ப நம்ம உண்டாக்குனது நோக்கமே என்னவென்று கேட்டால், அவரை அறிந்து அன்பு செய்யறது, ஆராதிக்கிறதுக்காக. அந்த லூசிபர் தன்னுடைய கடமையில ஆண்டவருடைய எதிர்பார்ப்புல தவறனான். ஆனா அவர் படைத்த மக்களாகிய நாம் எப்பொழுதும் ஆண்டவரை அறிந்து ஆராதித்து அவருக்கு துதியம் புகழும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படிப்பட்டதோ, உங்களுடைய கடமைகள் எப்படிப்பட்டதோ, எல்லா தருணத்திலும் ஆண்டவரை நீங்க ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். தூய பவுல் சொல்லும் பொழுது, எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். இதுதான் துதி. என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 சொல்லும் பொழுது எப்பொழுது நீங்க ஜெபிக்கிற மக்களா மாறுறீங்க. அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு நடக்கும் பொழுதும், வீட்டுல வேலை செய்யும் பொழுதும், ஆபீஸுக்குள்ள கடந்து போகும் பொழுதும், நம்முடைய அன்றாட கடமைகளை செய்யும் பொழுதும் நம்ம ஆண்டவரை ஆராதித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா, போற்றுகிறேன் புகழ்கிறேன் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தவே நாம் படைக்கப்பட்டோம். பிரியமானவர்களே, பழைய ஆகமத்திலே ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயலுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன அந்த கட்டளை என்று கேட்டால், இஸ்ராயலே கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவரை நீ உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்தார். இந்த கட்டளையினுடைய ரத்தின சுருக்கம் என்னன்னு கேட்டா, உன் கடவுளாகிய ஆண்டவரையே நீ ஆராதிப்பாயாக. உன்னுடைய இதய துடிப்பும், உள்ளத்தினுடைய இயக்கமும், உன்னுடைய உடலினுடைய அசைவும், உன்னுடைய சிந்தனையும், வாயின் வார்த்தைகளும் நீ ஆண்டவரை நேசிக்கிறாய் என்றால் அது துதி புகழ்ச்சியாக வெளிப்பட வேண்டும் என்றுதான் அர்த்தம். அதற்காக தான் நாம் படைக்கப்பட்டோம். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அரச குருத்துவ திருக்கூட்டம் நாம். அவருடைய மேன்மையான செயல்களை எடுத்து சொல்லி அவரை புகழ்ந்து ஆராதிக்கும்படி உண்டாக்கப்பட்ட தெய்வ ஜனக்கூட்டம் தான் நாம். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்றே நாம் படைக்கப்பட்டதால் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அவருக்கு உகந்த ஸ்தோத்திர பலியை, அவருக்கு உகந்த துதி பலியை, அவருக்கு உகந்த உதடுகளின் காணிக்கையை நாம் செலுத்த வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ரோமேயருக்கு திருமுகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமையர் 12:1. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. ஆம் பிரியமானவர்களே, கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பரிசுத்த சுகந்த வாசனையுள்ள பலியாக நம்முடைய உடலை படைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தூய பவுல் நமக்கு அறிவுரை கூறுகின்றார். இதுதான் நீங்கள் செலுத்தும் உள்ளார்ந்த வழிபாடு, இதுதான் நீங்கள் செலுத்தும் ஆன்மீக வழிபாடு. திஸ் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் என்று இங்கிலீஷ்ல சொல்வாங்க. இந்த வர்ஷிப்புக்கு நம்ம உடலை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்ம ஆவி ஆன்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உடலை உயிருள்ள பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே தானியேல் புத்தகத்திலே ஒரு அருமையான உதாரணத்தை நாம் பார்க்கின்றோம். அங்கே 3 இளைஞர்கள், சித்ராக் மேசேக் ஆபேத்நேகோ என்று சொல்கிறவர்கள், உண்மை தெய்வத்தை மாத்திரம் நாங்கள் வழிபடுவோம் என்று சொல்லி வைராக்கியம் உள்ள விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை ஆராதித்த பிள்ளைகள் நாடு கடத்தப்பட்டு புறவினத்தார் நாடாகிய பாபிலோனியாவிலேயே அவர்கள் குடியிருக்கின்றார்கள். அரசனுடைய தயவை பெற்று அரசு அரண்மனையிலேயே அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். இந்த காலகட்டத்திலே அந்த நபுக்கத்நேச்சார் அரசன் ஒரு பொற்சிலையை நிறுவி அந்த பொற்சிலையை தன் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் விழுந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை போடுகின்றான்.
விழுந்து ஆராதிக்க மறுக்கிற அத்தனை பேரையும் எரிகின்ற தீச்சூளையிலே அவர்கள் தள்ளப்பட்டு சுட்டெரித்து கொல்லப்படுவார்கள் என்பதும் அரசனுடைய கட்டளை. இந்த அரச கட்டளையை நன்றாக தெரிந்திருந்த சித்ராக், மேசேக், ஆபேத்நேகோ அந்த பொற்சிலையை வணங்க அவர்கள் மறுக்கிறார்கள். அரசன் முன்பாக அவர்கள் நிறுத்தப்படுகின்றார்கள். அரசன் அவர்களை அவர்களை தயவு பண்ணி பார்க்கின்றான். அந்த பொற்சிலையை வணங்குவது போல நடியுங்க என்று சொல்லி பார்க்கிறான். ஆனால் அவர்கள் எதுக்கும் மசியவில்லை. 3ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகம் 3:17 அந்த அரசனுக்கு இந்த இளைஞர்கள் தங்களுடைய உயிரையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் இவ்வாறாக பதிலளிக்கின்றார்கள். அரசே, நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள், நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தெய்வம் எரிகின்ற இந்த தீச்சூளையிலிருந்து எங்களை காக்க வல்லவராக இருக்கின்றார். அவரே உமது கையில் நின்றும் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். அப்படியே அவருக்கு எங்களை காப்பாற்ற மனமில்லாமல் போனாலும் நீர் நிறுவிய இந்த பொற்சிலையை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், உயிருள்ள தேவனை மாத்திரம் ஆராதிப்போம் என்று சொல்கின்றார்கள். என்ன நடந்தது? அவர்களை கட்டி தீச்சூளை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கி அவர்களை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு தூதரை அனுப்பி அந்த பிள்ளைகளை விடுதலை செய்தார். பாடி துதித்து ஆண்டவரை போற்றியபடி அந்த தீயிலே அவர்கள் உலாவி வந்தார்கள். இதை காண்கின்றனர் பாபிலோனியாவினுடைய புறவிரத்தார்கள். தேவனை அறிந்து கொள்ளாத அந்த மக்கள் பார்க்கின்றார்கள். அரசன் அதை பார்க்கின்றான். பார்த்து அவன் என்ன சொல்கின்றான் என்று பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக பழிச்சொல் கூறும் எந்த இனத்தவனும் எந்த நாட்டவனும் எந்த மொழியினவனும் கண்டந்துண்டமாக வெட்டப்படுவான். அவனுடைய வீடும் தரைமட்டமாக்கப்படும். இதுவே என் ஆணை. ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறொருவரும் இல்லை என்றான். இந்த பாபிலோனிய அரசன் நபுக்கத்நேச்சார் சித்ராக், மேசேக், ஆபேத்நேகோவுடைய தெய்வம் உயிருள்ள தெய்வம் என்றும் எரிகின்ற தீச்சூளையிலிருந்து இந்த வாலிபர்களை மீட்டெடுக்கின்ற தெய்வம் என்றும் கண்டுபிடித்த மாத்திரத்திலே அவன் நாட்டிலே ஒரு சட்டத்தை ஏற்றுகின்றான். என்ன அந்த சட்டம்? சித்ராக், மேசேக், ஆபேத்நேகோ வழிபடுகின்ற கடவுள் தான் உண்மையான கடவுள். இவருக்கு இந்த கடவுளுக்கு எதிராக பேசுகிற யாரா இருந்தாலும் சரி, எந்த நாட்டினர், எந்த மொழியினர், எந்த இனத்தினர், படித்தவங்க படிக்காதவங்க இருந்தாலும் சரி, அவர்கள் கண்டந்துண்டமாக வெட்டப்பட வேண்டும், அவருடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். அதோடு கூட அருமையான ஒரு வசனம். ஏனென்றால் இவ்வண்ணமாய் மீட்கத்தக்க ஆற்றலுடைய கடவுள் வேறு எவரும் இல்லை என்று சொல்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார் இவ்வண்ணமாக மீட்கத்தக்க ஆற்றல் உள்ள கடவுள்? நான் கடவுள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, நம் ஆண்டவர் இவ்வண்ணமாக மீட்கத்தக்க ஆற்றல் உள்ள அந்த கடவுள். அந்த கடவுளை வைராக்கியத்தோட பின்பற்றிய அந்த இளைஞர்கள் அவருடைய வைராக்கியம் உள்ள விசுவாசத்தினாலும் தங்களுடைய உடலை, உயிரை ஒரு பொருட்டாக பொருட்படுத்தாமல் உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுத்ததாலும் அந்த பாபிலோனியா, அந்த புறவினத்தாருடைய நாடு உண்மை தெய்வத்தை அறிந்து கொண்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்திய நாட்டிலே ஏறக்குறைய 120 கோடி மக்கள் வாழ்கின்றோம். அதிலே 2.2 கோடி மக்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்த மக்கள். இந்த 2.2 கோடி மக்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த சித்ராக், மேசேக், ஆபேத்நேகோ மாதிரி வைராக்கியமுள்ள அன்போடு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உயிருள்ள தெய்வம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மீட்பர் என்று சொல்லி நாம் வைராக்கியமுள்ள விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம் என்றால், ஆண்டவருக்காக நம் உயிரையும் கொடுக்க துணிவோம் என்றால், எஞ்சி இருக்கின்ற 117.8 கோடி மக்களும் நிச்சயமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். பாபிலோனியா ஆண்ட விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளை உண்மையான கடவுள் என்று ஏற்றுக்கொண்டது போல என் இந்திய தேசம் உங்களாலேயும் என்னாலேயும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மீட்க வல்லமை உள்ளவர், இவனமாய் மீட்கத்தக்க ஆற்றல் உள்ள கடவுள் என்று சொல்லி வெகு விரைவிலே அறிக்கை செய்யும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். ஒப்பு கொடுப்போமா? நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? உயிருள்ள பலியாக, பரிசுத்த பலியாக, இந்த உயிரை பொருட்படுத்தாம இயேசு ஒருவர் தான் மீட்கத்தக்க ஆண்டவர், அவர் ஒருவர் தான் மீட்பர், அவர் ஒருவர் தான் உயிருள்ள தெய்வம், அவர் ஒருவர் தான் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். விண்ணகாணிகளோடு கூட இணைந்து நமக்கு மீட்பளிக்கின்ற அரியணையில் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியை ஆராதித்து இப்பொழுது பாடுவோம். அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை,
ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. அரியணை முன்பாக வீற்றிருக்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி விலை கொடுத்து உங்களை என்னை மீட்டுக் கொண்டுள்ளார். உயிருள்ள நாளெல்லாம் எப்படிப்பட்ட வேதனை நெருக்கடி வந்தாலும், எரிகின்ற தீச்சுளையோ சிங்க குகையோ சத்துருவனுடைய பலவிதமான சோதனைகளோ வேத விரோதிகளோ மத கலாபனைகளோ ரத்தம் சிந்துதலோ எல்லா சூழ்நிலையிலும் அரியணையில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கிற மக்களாகி எங்களை மாற்றம். எல்லா தருணத்திலும் உம்மை ஆராதிக்க, உம்மை புகழ்ந்து போற்ற, நீர் உயிருள்ள தேவன் என்று சாட்சி சொல்லும்படி எங்களை நீ தகுதிப்படுத்துவீராக. தகுதிப்படுத்தும் சுவாமி. இயேசுவே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அரியணையிலே வீற்றிருக்கின்ற ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் இப்பொழுது சத்திய தியானிப்போம். முதலாக அரியணையில் வீற்றிருக்கின்ற ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் மறைந்த வாழ்வுக்கு பிறகு யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானனிடம் திருமுழுக்கு பெற்ற பிறகு ஒரு நாள் யோர்தான் ஆற்றங்கரையிலே நடந்து கொண்டிருக்கின்றார். யோவான் ஸ்நானகன் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார். தன்னை பின்தொடர்ந்து வந்த தன்னுடைய சீடர்களை பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சீடர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 நாசரேத்தூரில் மரியாளுக்கு பிறந்த அவர், சூசை தச்சனுக்கு வளர்ப்பு மகனாக வளர்ந்த அவர் உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் பரிசுத்தாவின் தூண்டுதலாலே உணர்ந்து கொள்கின்றார். அவரை பிறருக்கு அவர் எடுத்து காட்டுகின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க, ரத்தம் சிந்தி மீட்க இந்த உலகத்திலே வந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். பழைய ஏற்பாட்டிலே பாவ பரிகார பலி நிறைவேற்ற வேண்டும் என்றால் அங்கே இஸ்ராயல் மக்கள் ஒன்றாக கூடுவார்கள். 2 வெள்ளாட்டு கிடாய்களை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்த 2 வெள்ளாட்டு கிடாய்களையும் மக்கள் கூட்டமைப்பின் முன்பாக நிறுத்தி ஆரோன் அங்கே அந்த 2 ஆட்டுக்கிடாய்களுக்கும் சீட்டு போடுவார். ஒரு ஆட்டுக்கிடா ஆண்டவருக்கு உரியது, இன்னொரு ஆட்டுக்கிடா போக்கு ஆடாக விடப்படுகின்ற ஆட்டுக்கிடாய் என்று சொல்லி சீட்டு போடுவார்கள். ஆண்டவருக்காக விடப்பட்ட அந்த ஆட்டுக்கிடாவை அவர்கள் அப்படியே எடுத்து ஆண்டவருக்கு பலியிடும்படி நிறுத்துவார்கள். இன்னொரு ஆட்டுக்கிடா, போக்கு ஆட்டுக்கிடா என்று சொல்லப்படுகிற அந்த ஆட்டுக்கிடாவை மக்கள் கூட்டமைப்பின் முன்பாக ஆரோன் நிறுத்துவார். ஆரோன் தன்னுடைய கைகளை அந்த ஆட்டின் மேல் விரித்து பிடித்து இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பின் அத்தனை பேருடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் அந்த ஆட்டுக்குட்டியின் மேலே சுமத்தி ஆரோன் மக்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அந்த ஆட்டுக்கிடா இந்த இஸ்ராயல் மக்களுடைய கூட்டமைப்பில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் சுமந்ததாக அங்கே நிற்கும். பிறகு ஏற்படுத்தி இருக்கிற ஒருவரை கொண்டு அந்த ஆட்டுக்கிடாவை கொண்டு போய் பாலை நிலத்திலே அப்படியே விட்டு விடுவார்கள். இஸ்ராயல் மக்களின் பாவங்களை சுமந்த அந்த ஆட்டுக்கிடா பாலை நிலத்திலே சுற்றி திரியுமாம். ஆண்டவருக்கு என குறிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்கிடாவை பலியிட்டு பாவ பரிகார பலியை அவர்கள் நிறைவேற்றுவார்களாம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர் என்றால் அவர் அந்த போக்கு ஆட்டுக்கிடாவை போல பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிறவர். ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஆடு கொல்லப்பட்டு அதனுடைய ரத்தம் மக்கள் மேல் தெளிக்கப்படுகிறது, பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்படுகிறது, பரிகாரம் செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் கொலையுண்டு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்துக் கொண்டவர். அருணாதர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற சகல மக்களுடைய பாவங்கள், திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசித்தது போல நாடு, இளம், இனம், மொழி, குலம்,
கோத்திரம் என்று பாகுபாடின்றி அத்தனை பேரையும் மீட்டெடுக்கும்படியாக அவர் ரத்தம் சிந்துகின்றார். அத்தனை பேருக்காக அவர் ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். அந்த ஆண்டவர் இன்று தேவாட்டுக்குட்டியாக பாவ பரிகார பலியாக நிற்கின்றார். எசாயா இறைவாக்கு புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் எப்படி ஆண்டவரை சித்தரிக்கிறது என்று நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். எசாயா 53 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். பிரியமானவர்களே, அவர் மெய்யாகவே நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை அவர் சுமந்து கொண்டார். எப்படி அந்த போக்கு ஆடு இஸ்ராயல் மக்களுடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொள்கிறதோ அப்படி அவர் சுமந்து கொள்கிறார். அந்த ஆடு அப்படியே விடப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலவும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலவும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். Praise Lord. Hallelujah. மெய்யாகவே நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம்முடைய துன்பங்களை அவர் சுமந்து கொண்டார். அப்படி சுமந்து கொண்டவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் வாய் திறக்கவில்லை. அடிப்பதற்கு எடுத்து சொல்லும் ஆட்டுக்குட்டியை போல, ரோமம் கத்தரிப்போர் முன்னில் கத்தாத செம்மறி போல அவர் வாய் திறவாமல் இருந்தார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, எப்படி சாந்தமான ஒரு செம்மறி இயேசு கிறிஸ்து என்று பாருங்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாய் திறவாத செம்மறி போல மாசற்றவராயிருந்தும் நம் பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாம், அவருடைய முகத்தை உற்று நோக்குகிற நாம், வாய் திறக்காத மௌனம் சாதித்த அந்த செம்மறியை நாம் உற்று நோக்குற நாம் ஒவ்வொருத்தரும் இதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றினோம் என்றால் எவ்வளவு நல்லா இருக்கும். சிறப்பாக குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க வீண் பழி சுமத்தப்படும் பொழுதும், பிற நம்ம மேல இல்லாதது பொல்லாதது சொல்லும் பொழுதும் நான் வாய் திறக்காம இருந்தோம் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதம் கடந்து வரும்னு பாருங்க. மாறாக வாக்குவாதங்களும் பொறாமையும் வாய் சண்டை கைத்தண்டையாக மாறி அடியும் உதையும் கொலையும் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். சமீபத்துல ஒரு சகோதரன் ஒரு சகோதரி மனைவியோட கூட ஒரு சின்ன வாக்குவாதம், நேரத்தோட கூட அவங்க சமையல் வைக்கலன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டார். ரேஷன் கடை திறந்த பிறகுதான் போய் அரிசி வாங்கிட்டு வந்து சமைக்க வேண்டியதா போச்சு, சமையல் வைக்கிறதுக்கு இப்ப மணி 11 ஆச்சு அப்படின்ட்டு அவ்வளவுதான் சொன்னேன். நான் கேட்ட கேள்விக்கு இப்படி நீ பதில் சொல்றியா சொல்லி இழுத்து ஒரே அற விட்டார். அந்த மகள் ஓடி போய் சுவர்ல பின்மண்டை அடிபட்டு அப்படி செத்து விழுந்தார். பிரியமானவர்களே, வாக்குவாதம் வாய் சண்டை எப்படி கொலையாக முடிகிறது என்று பார்ப்போம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவரோ வாய்த்திரவாத மௌனமான செம்மறியாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உலகத்தாருடைய பழிபாவங்களை தன்மையில சுமந்து கொண்ட கத்தாத செம்மறி போல இருந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு இன்னொரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பையன் 9வது வகுப்பு படிக்கிற பையன், தாய்க்கு ஒரே மகன், விதவை. கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த பிள்ளையை படிக்க வைத்து முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் மிகவும் ஆவல் கொண்டாள். ஆனா அந்த பையனுக்கு படிப்புல நாட்டம் இல்லை. ஊர் சுத்துவான், சினிமா பார்ப்பான், பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுவான், கிளாஸ் கட் பண்ணுவான், இப்படியாக இருந்தான். இந்த வாதியாரும் கூப்பிட்டு அம்மாவுடைய கஷ்டத்தை பார்த்து படிடா என்று சொல்லி ஒரு முறையும் மார்க் லிஸ்ட் கொடுக்கும்போது அடிமேல் அடி அடிப்பார். ஒரு முறை மார்க் லிஸ்ட் கொடுக்கும்போது உங்க அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா முன்னாலேயே இந்த பையனை அந்த வாதியார் அடிக்கிறது இந்த அம்மா பார்த்தாங்க. தாய்க்கு மனம் தாங்கல. ஆனாலும் இந்த பிள்ளை முன்னேறன்னு தான் அந்த வாதியார் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றாக தெரியுது. அப்போ அவங்க, சார் இனிமே இந்த பையனை நீங்க அடிக்காதீங்க, மார்க் லிஸ்ட் கொடுக்கும் பொழுதும் இவன் தப்பு செய்யும் பொழுதும் வகுப்பை கட் பண்ணும் பொழுதும் என்ன கூப்பிட்டு அனுப்புங்க, அவனை நிக்க வச்சுட்டு என்ன அடிங்க, அவனுக்காக நான் அடி வாங்குறேன், நான் அடி வாங்குறத பார்த்தாவது இவன் திரும்புறானா என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னாள். அப்படி நடந்தது. அந்த பையனுக்கு கண்ணுல ரத்த கண்ணீரே வர ஆரம்பிச்சது. மனம் திரும்பினான், பொறுப்புள்ள ஒரு மகனாக மாறினான், நன்றாக படித்தான். பிரியமானவர்களே, அந்த மகனுக்காவது மனது இறங்கி அம்மா மேல அவன் மனமாற்றத்துக்கு நல்ல பிள்ளையா கடந்து வந்தான். ஆனால் நாமோ பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் பொழுது, பிடிவாதத்தோடு செய்த குற்றத்தையே நம்ம விடாம இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கிறோம், அவரை எவ்வளவு பாடுகளுக்கு நம்ம உட்படுத்துறோம், எவ்வளவு அடிமேல் அடி அடிக்க விடுறோம், எப்படி அவர் ஆணையால் நம்ம அறைய விடுறோம். சற்று சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. பாவம் செய்து பாவத்திலேயே நிலை கொண்டு மனம் திரும்ப மறுக்கும் பொழுது நாம் பிடிவாதத்தில் நிலைநிற்கிறோம் என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட கல்மனம் நமக்கு கரைய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க.
2 சாமுவேல் புத்தகம் 11வது அதிகாரத்திலே அருமையான ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். தாவீது ஒரு பாவம் செய்கின்றார். தாவீது உரியாவின் மனைவி பெத்சபேயுடன் ஒரு விபச்சார பாவத்தை செய்கின்றார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த உதாரணம். அந்த விபச்சார பாவத்தை மூடி மறைப்பதற்காக அவளுடைய கணவன் உரியாவை போர் முனையில் நிறுத்தி அவன் கொல்லப்படவும் அவர் அனுமதித்து விட்டார். உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொண்டார். விபச்சாரம் செய்தார், கொலை செய்தார். அந்த உரியாவினுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொண்டார். ஆனால் இந்த தாவீது இது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அவர் எல்லாம் நல்லதா இருக்குதுன்னு சொல்லி வழக்கம் போல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இது யாருக்கும் தெரியாது, இது யாரையும் பார்க்கல அப்படின்னு நினைச்சார். ஏன்? உரியாவின் மனைவி இறந்ததால அந்த பெண்ணுக்கு அரசர் மறுவாழ்வு கொடுத்தாருன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவீது தன்னையே ஏமாற்றி கொண்டிருந்தார். ஆண்டவரோ எல்லாவற்றையும் காண்கின்றவராக இருக்கின்றார், எல்லாவற்றையும் காண்கின்றவராக இருக்கின்றார். இந்த தாவீதனுடைய போக்கை அவர் கவனித்தார், தாவீதனுடைய பாவத்தை அவர் கவனித்தார். பாவம் செய்துவிட்டும் ஒன்றும் நடக்காதது போல் அவன் நடித்து கொண்டு மனசாட்சியை கல்லாக்கி கொண்டு பிடிவாதத்தோடு இருந்ததையும் அவர் நோக்கினார். இவன் திருந்துவான், இவன் மனம் மாறுவான், இவன் கதறி என் பாதத்தில் விழுவான் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுளை எதிர்பார்த்தார். ஒன்றுமே நடக்கவில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் இந்த மகனுக்கு கால அவகாசம் கொடுக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த தாவீது தான் செய்த பாவம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி நினைச்சான். ஆனால் எல்லாவற்றையும் காண்கின்ற கடவுள் காண்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு தகப்பனும் ஒரு தாயும் கட்டிக்கொள்கின்ற பாவம் எப்படியாவது பிள்ளைகளுடைய ரத்தத்தில் அது ஊறவே செய்யும். தாவீது உரியாவின் மனைவியோடு ஒரு முறை அவன் பாவம் செய்தான், விபச்சார பாவம். நீங்கள் 2 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரத்தை எடுத்து நீங்கள் 20வது வசனத்திற்கு மேல் வாசிப்பீர்கள் என்றால் அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அப்சலோம் தாவீதினுடைய மகன் தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக எழும்புகின்றான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். மொட்டை மாடியிலே ஒரு கூடாரம் அடித்து இஸ்ராயல் மக்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக தாவீதினுடைய வழிபாட்டுகளை கொண்டு வந்து அங்கே இந்த கூடாரத்தில் பட்ட பகலிலே அவன் அங்கே விபச்சாரம் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த குடும்ப தலைவர்களே, நீங்க ஒரு முறை விபச்சாரம் செய்தீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளை 10 முறை விபச்சாரம் செய்யும். நீங்க ஒரு முறை பொய் பேசுறீங்க, புரணி பேசுறீங்க, ஏமாத்துறீங்க, தில்லுமுள்ளு செய்றீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளை 10 முறை புரணி பேசும், 10 முறை தில்லுமுள்ளு செய்யும். எல்லாவற்றையும் காண்கின்ற கடவுள் அது எல்லாத்தையும் கணக்கு கேட்பவராக இருக்கின்றார். மனம் மாறணும் பிரியமானவர்களே. உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்க கூடாது. இப்படி விபச்சாரத்தினுடைய தாவீதினுடைய பாவத்தினுடைய விளைவு மூத்த மகன் அம்னோன் சகோதரியோடு கூட தாமாரோடு கூட விபச்சாரம் செய்தான். இப்படி கடந்து வந்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவங்கள் உன் சந்ததியிலே அழிவையும் சந்ததியிலே சாபத்தையும் கொண்டு வரும். பாவத்திலேயே நிலை கொள்கின்ற பிடிவாதத்தை விட்டுவிட்டு தாவீதை போல நீங்க அவருடைய பாதத்தில் விழுந்து கதறும்படியாக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. இரக்கமே உருவான ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஆண்டவர் நாத்தான் என்கிற இறைவாக்கினரை தாவீதிடம் அனுப்புகின்றார். அங்கே நாத்தான் சென்று தாவீதுக்கு முன்பாக நிற்கின்றார். தாவீது மகா பெரிய பேரரசர். நாத்தான் ஒரு சாதாரண எளிய மனிதர், இறைவாக்கினர். நேரடியாக போய் நீ பாவம் செய்து விட்டாய் என்று சொல்வதற்கு பதிலாக நாத்தான் ஒரு கதையை சொல்கின்றார். அரசே, ஒரு ஊரிலே 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் செல்வந்தன், அவனுக்கு ஏராளமான ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் இருந்தன. இன்னொருவனோ ஒரு ஏழை. அந்த ஏழை தான் வளர்ப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை விலை கொடுத்து வாங்கினான். அந்த ஆட்டுக்குட்டி அவனோடு கூட அவனுடைய வீட்டிலே அவன் பிள்ளைகளோடு கூட ஒரு பிள்ளையாக வளர்ந்தது. அவனோடு கூட உண்டு, அவனுடைய பாத்திரத்திலே குடித்து, அவன் மடியிலே தலை சாய்த்து, அவனுக்கு ஒரு மகளை போல அந்த ஆட்டுக்குட்டி வளர்ந்து வந்தது. அந்த செல்வந்தன் வீட்டிற்கு ஒரு நாள் ஒரு விருந்துகாரன் வந்தான். அந்த விருந்துகாரனுக்கு உணவு சமைக்க அந்த செல்வந்தன் தன் மந்தையிலிருந்து ஒரு ஆட்டையோ ஒரு கந்தையோ எடுக்காமல் இந்த ஏழையினுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அடித்து சமைத்து அவனுக்கு உணவு பரிமாறினான் என்று சொல்லி நாத்தான் தாவீதுக்கு சொல்லி முடிக்கும் முன்பாகவே தாவீது சீற்றம் கொண்டு எழுந்து நிச்சயமாக அப்படிப்பட்ட மனிதன் சாகவே வேண்டும் என்று சொல்கின்றார். அவன் இப்படி செய்ததால் ஒரு ஆட்டுக்கு பதிலாக 4 ஆடுகளை அவன் திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி கொக்கரிக்கின்றார். நாத்தான் நீர்தான் அந்த மனிதன் என்று சொல்லி சுட்டி காட்டுகின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தாவீதினுடைய இதயம் உடைபடுகிறது. விழுகிறார் தரையிலே. சாக்கு ஆடை உடுத்தி சாம்பல் பூசி கதறி அழுது ஏராளமான கண்ணீர் விட்டு ஆண்டவரிடம் பாவம் மன்னிப்பு வேண்டுகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தாவீதை போல் நாம் இருப்பதில்லையா? நாம் செய்கிற பாவம் ஒருத்தருக்கும் தெரியாது என்று சொல்லி பிறர் மீது குற்றம் சாட்டவும் பிறர் மீது நாம் தண்டனையை சுமத்தவும் ரெடியாக இருப்பதில்லையா?
யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே ஒரு விபச்சார பெண்ணை ஆண்டவர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி கையில் எல்லோரும் கல்லோடு வருகின்றார்கள். ஆண்டவரை பார்த்து, இந்த பெண்ணை விபச்சாரத்தில் பிடித்தோம், கைமயமா பிடித்தோம், இப்படிப்பட்டவங்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே சட்டம், நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் எப்படியாவது மடக்கணும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? உங்களிலே பாவம் இல்லாதவன் இவள் மீது முதல் கல்லை எறியட்டும் என்று சொல்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, உள்ளத்துல பாவத்தை வச்சுக்கிட்டு, உள்ளத்துல விபச்சார புத்தி, குடி, களவு, ஏமாற்று, லஞ்சம், புரணி பேச்சு, இச்சைக்குரிய காரியங்கள் இது எல்லாத்தையும் வைத்து நல்லவர்கள் போல நம்ம நடிப்பது இல்லையா? எனக்கு அன்பார்ந்தவர்களே, நிறைச்செய்தி கேட்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் நாத்தான் மூலமா தாவீதுனுடைய பாவம் சுட்டி காட்டப்பட்ட உடனே அவர் நாத்தானை எதிர்க்கல, இவரை கொண்டு போடுங்க என்று சொல்லி கூட அவர் கட்டளை கொடுத்திருக்கிறான். இல்ல, தெய்வ பயத்தோடு என் பாவம் எப்பொழுதும் என் கண்முன்பாக நிற்கின்றது, உமக்கு எதிராக பாவம் செய்தேன் ஆண்டவரே, உமக்கு எதிராக பாவம் செய்தேன், என்னை கழுவும், ஈசோப்புல்லால் என்னை கழுவும், சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், ஒரு தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி கதறினார். மனம் வருந்தினார். அவர் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். மீண்டும் அபிஷேகத்திலே அவர் நிலை நின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, பாவத்திலே நிலை கொள்கின்ற பிடிவாத உள்ளத்தை விட்டுவிட்டு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களை அந்த பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஓசே இறைவாக்கு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஓசே 4:16. கட்டுக்கடங்காத இளம் பசுவை போல இஸ்ராயேல் மக்கள் பிடிவாதமாயிருக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களை பரந்த புல்வெளியில் ஆட்டுக்குட்டியை போல் மேய்க்க முடியுமா? கட்டுக்கடங்காத இளம் பசுவை போல் இஸ்ராயேல் மக்கள் பிடிவாதமாயிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பரந்த புல்வெளியில் ஆட்டுக்குட்டியை போல் மேய்க்க முடியுமா என்று சொல்லப்படுகிறது. என்ன அர்த்தம்னு கேட்டா, பசு இஷ்டம் போல அங்கேயும் இங்கேயும் ஓடும், துள்ளும். ஆனா ஆட்டுக்குட்டியோ சாந்தமா மேய்ஞ்சிட்டு போகும். ஆட்டுக்குட்டியை அடக்குறதுக்கு ஈஸி, அது சீக்கிரமா ஒரு அரவணைப்புக்குள்ள ஒரு மேய்ப்பன் கொண்டு வந்துடலாம். ஆனா மாடு, பசு, காளை இதெல்லாம் கட்டுக்கடங்காம போகும். பிரியமானவர்களே, நம்ம ஆட்டுக்குட்டிகளை போல ஆண்டவர்கிட்ட வரணும். பிடிவாதத்தோடும் முரட்டாண்டித்தனத்தோடும் ஒரு பசுவை போலையும் ஒரு காளையை போலவும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருந்து ஓடிடக்கூடாது. கடினமான இதயம் நமக்கு இருக்கக்கூடாது. பிடிவாத குணம் உள்ளவர்கள் தான் சிந்திப்பதும் தான் சொல்வதும் தான் செய்வதும் சரின்னு சொல்லிட்டு எப்படியாவது சாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஒரு நாளும் தங்கள்கிட்ட குற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உணரவும் மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க எப்படி திருந்த முடியும்? இப்போ எனக்கு பொய் சொல்ற பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்து ஏற்றுக்கொண்டாதான் அந்த பொய்யை விட்டு கொடுக்க முடியும். என்கிட்ட பொய்யே இல்லைன்னு சொன்னா எப்படி திருந்த முடியும்? பிரியமானவர்களே, உலகத்தில் நடக்கிற சண்டை சச்சரவு, முக்கியமா குடும்பங்கள்ல நடக்கிற சண்டை சச்சரவு எல்லாமே இதனால ஏற்படுறதுதான். விட்டு கொடுக்காம அவரவர் பிடிச்சபடியிலேயே நிலையா இருக்கிறது. பிடிவாத குணம், பொல்லாத குணம் குடும்ப சமாதானத்தையே இது கெடுத்து விடும், குடும்ப வாழ்வையே இது உடைத்து விடும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, எங்க என்ன வேணுமோ அது கட்டாயம் எனக்கு வேணும், எங்க போகணுமோ அதை நான் கட்டாயம் செய்யணும், இந்த காரியம் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சா அநேக சமயங்கள்ல விபரீதமான முடிவுகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் பிள்ளை காலாண்டு லீவுல தாய் பெற்றெடுத்து பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினான். நான் லீவு முழுசும் போய் பாட்டி வீட்டுல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி. பெற்றோர் சொல்றாங்க, நீ லீவு முழுசும் அங்க போய் இருக்க முடியாது, இப்ப போக வேண்டாம், நம்ம பிறகு போகலான்னு சொல்றாங்க. அந்த பெண்ணு ஒரே பிடிவாதமா, இந்த காலாண்டு லீவை நான் பாட்டி வீட்டுல தான் கழிப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்போ போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னு சொல்லி பெற்றோர் கட்டளை போட்டாங்க. 10 நாளும் பட்டினி. பாத்தீங்களா, ஒரு பிடிவாதம் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, ஒரு இளம் பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாற்றி போடுதுன்னு பாருங்க. பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை பிரியமானவர்களே. ஆடோ மாடோ பசுவோ பிடிவாதம் பிடிச்சா சாட்டையால அடிக்கலாம். ஆனா மனிதர்கள் பிடிவாதம் பிடிக்கும் பொழுது சாட்டையால் அடிக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்கின்றார், இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கும் பொழுது, அபிஷேகத்தோட கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து துதிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பிடிவாதங்கள் விலகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, பிடிவாத குணத்தில் இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பைபிளை எடுங்க. ஒவ்வொரு நாளும் 5 அதிகாரம் படியுங்க. பைபிளை மூடி வச்சுட்டு துதியுங்க. சிலுவை காட்சியை கண்முன்பாக வைத்து அப்படியே தியானிங்க. நாளுக்கு நாள் உங்களுடைய பிடிவாத குணம் அப்படியே மறைந்து போவதை நீங்க பார்ப்பீங்க. மருத்துவ பணியில் இருக்கும்பொழுது எனக்கு ஒரு பெண்ணை தெரியும். 2வது பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த பெண்ணுக்கு ஒரே வெறுப்பு. முதல் குழந்தையும் பெண் குழந்தை, 2வது குழந்தையும் பெண் குழந்தை. இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அடம் பிடிக்க ஆரம்பிச்சான். பிடிவாதம்னா பிடிவாதம். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், நான் பாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை எவ்வளோ சொல்லி மருத்துவ ரீதியா எவ்வளோ கரெக்ட் பண்ணி பார்த்தாலும் முடியவே இல்லை. ஒரு நாள் அந்த பிள்ளைய மகளை ஜெபத்துக்கு உட்கார வச்சேன். உட்கார வச்சு, கற்பத்தின் கனி தேவனின் ஆசீர்வாதம்,
மக்கள் பேர் அவர் அளிக்கும் பரிசில் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த புள்ள ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் உனக்கு கொடுத்த பரிசு என்று சொல்லுது மகளே என்று சொல்லி அந்த மகளுக்கு அந்த வசனத்தை வற்புறுத்தி திருப்பி திருப்பி சொல்லு. கற்பத்தின் கனி தேவனுடைய ஆசீர்வாதம், மக்கள் செல்வம், அவர் அடிக்கும் பரிசில் திருப்பி திருப்பி சொல்லு, திருப்பி திருப்பி சொல்லுன்னு சொன்னேன். 3 முறை சொன்ன பிறகு அந்த மகளுடைய மனம் உடைந்தது. ஏராளமான கண்ணீர் விட்டு அழுதாள். குழந்தையை எடுத்து அணைத்து அந்த குழந்தையை அவள் செல்லமாக வளர்க்க ஆரம்பித்தாள். பிரியமானவர்களே, பிடிவாதத்தை விட்டு கொடுங்க, துதியுங்க, இறைவசனத்தை வாசிங்க, ஆண்டுடைய பாடுகளை தியானிங்க. பிடிவாத குணம் மறைந்தே போகும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. சீராக்ஞானம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். சீராக்ஞானம் 13:17. ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உறவு ஏது? பாவிகளுக்கும் இறை பற்றுள்ளோருக்கும் தொடர்பு ஏது? பாத்தீங்களா? ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உறவு ஏது? பாவிகளுக்கும் இறைப்பற்றுள்ளோருக்கும் உறவு ஏது? எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த ஓநாய்கள் யாருன்னு கேட்டா அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அர்த்தம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களோடு நமக்கு என்ன உறவு? பாவிகளோடு கூட நமக்கு என்ன தொடர்பு? பாவிகள்னா யாரு? இந்த உலகத்தின் மாய கவர்ச்சிகளில் சிக்கி கொண்டு குடியிலும் விபச்சாரத்திலும் பொழுதுபோக்கிலும் களியாட்டங்களிலும் தன்னுடைய காலத்தை செலவிடுறவங்க தான் பாவிகள். உலக மாய கவர்ச்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, பேராசை கொண்டு பணத்துக்கு மேல பணம் சேர்க்கிறது, உண்டி பிரியர்கள், காம இச்சையினால் தூண்டப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட பாவிகளோடு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தொடர்பும் இல்லை, ஒரு உறவும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் விசுவாசத்துல தளர்ச்சியை பார்க்கிறோம். ஒரு வைராக்கியம் உள்ள விசுவாசத்தோடு ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவர் இயேசு மேல உள்ள விசுவாசத்துல நிலை நிற்கிறத நம்ம பார்க்கறது மிகவும் அரிதாக போகின்றது. இன்னும் சொல்ல போனா வாலிப பிள்ளைகள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்லி பெற்றோர் ஆழ்ந்த கிறிஸ்துவ விசுவாசத்தில் இருந்தாலும் ஆண்டவரை அறியாத புறவனத்தாரோடு கூட உறவு கொள்வதும் திருமண வாழ்க்கையில் ஈடுபடுவதும் இன்னைக்கு சகஜமா மாறி போயிட்டு. இதுதான் ஆண்டவர் கண்டிக்கின்றார். ஓநாய்க்கு ஆட்டுக்குட்டிக்கும் உறவு ஏது? பாவிகளுக்கும் இறைப்பற்றுள்ளவர்களுக்கும் பந்தம் ஏது? தொடர்பு ஏது என்று ஆண்டவர் சொல்றார். தேவனை ஏற்றுக்கொள்ளாத, இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்காத ஒருவரோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளாதீங்க. கொரிந்தியருக்கு திருமுகத்தில் பவுல் வன்மையாக கண்டிக்கின்றார். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதே என்று சொல்லி அவர் அறிவுறுத்துகின்றார். உண்மை தெய்வத்தை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுகின்ற மக்கள் ஒரு நாளும் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்களையோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களையோ தன்னுடைய வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. சில வழிபாட்டுக்காரரோடு கூட திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியாது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மேல் உள்ள வைராக்கியம் உள்ள அன்பு, அவரை விசுவாசத்தோடு பற்றி கொள்கின்ற அந்த விசுவாசம் உங்களை ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாவிகளோடு கூட தொடர்பு கொள்ளாதீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு கூட திருமண ஒப்பந்தம் வைக்காதீங்க. ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறவர்களோடு கூட உங்களுக்கு எந்த தொடர்பும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் வற்புறுத்துகின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருப்பாடல் 1 முதல் வசனம். திருப்பாடல் 1 முதல் வசனம். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். நற்பேறு பெற்றவர் யார் என்று சொல்லப்படுகிறது. தீயோரின் சொற்படி அவர் நடக்க மாட்டாங்க, பாவிகளின் வழியில் நிற்க மாட்டாங்க, பழிக்காரர் கூட்டத்தில் அமர மாட்டாங்கன்னு சொல்லி உங்களுடைய போக்கி மரத்தின் சற்றே நீங்க யோசித்து பாருங்க. யாரோடு கூட உங்களுக்கு உறவு? யாரை கூட அதிக நேரம் செலவு பண்றீங்க? யாரை கூட நீங்க பொருள் கொடுக்கறது வாங்கிறது, வியாபார ஒப்பந்தம், பெண் கொள்ளுதல் பெண் கொடுத்தல் இதை வச்சிருக்கிறீங்க? சற்றே சிந்தித்து பாருங்க. ஆனால் நாமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குலம், அரச குருத்துவ திருக்கூட்டம், கடவுளுக்கு சொந்தமான மக்கள், நம்மை அந்தகார இருளில் இருந்து தம் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய மேன்மையான செயல்களை எடுத்து சொல்லும்படியாக அழைக்கப்பட்ட பரிசுத்தமான மக்கள் நம்ம. அப்படிப்பட்ட மக்கள் வேற்றினத்தாரோடு, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளோடு சிலை வழிபாட்டுக்காரரோடு எந்த தொடர்பும் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளோட கூட சேர்ந்து அவரை என்றுமாக விண்ணுலக வாசிகளோடு கூட இணைந்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே நம்மை ஒப்பு கொடுத்து பாடுவோம். அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற
வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருக்கின்ற ஆட்டுக்குட்டியை ஆராதிக்கிற தெய்வ ஜனமாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த நேரத்திலே உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற கடவுளின் செம்மறியாக அவரை உங்கள் கண் முன்பாக நிறுத்துங்க. இந்த நாட்களில் ஆண்டவர் சிலுவையை மரம் ஏறி நமக்காக உயிர்விட்ட காட்சியை கண் முன்பாக வைத்து அவர் நம் பாவங்களை சுமந்து கொண்டார், நம் குற்றங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்மை நலமாக்கும் தண்டனையை சுமந்து தீர்த்த பலியாட்டுக்கடாவாக சிலுவையிலே எனக்காக என் தேவன் மரித்தார், தன் ரத்தத்தை சிந்தி என்னை விலை கொடுத்து வாங்கினார் என்ற உணர்வோடு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். பாவத்தால் ஒருபோதும் அவரை விட்டு பிரியாதபடி ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு தாட்சியுள்ள ஒரு இதயத்தை, மனசாபத்தால் நொறுங்கிய இதயத்தை அவருக்கு அர்ப்பணமாக்குவோம். ஆண்டவர் கொடுக்கின்ற அறிவுறுத்தலையும் மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள கொடுக்கின்ற அழைப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்டு அரியணையில் வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரிமையான மக்களாக அவர் புகழை எப்பொழுதும் பாடுகிற மக்களாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இரண்டாவதாக அரியணையில் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டி ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதுகாக்கும் ஆட்டுக்குட்டி. முதல்ல உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற பலியாட்டுக்கடா என்று நாம் அவரை தியானித்தோம். இப்பொழுது அவரை பாதுகாக்கும் ஆட்டுக்குட்டியாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். விடுதலை பயணம் 12:21. மோசே இஸ்ரவேலின் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறியது, நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள். இங்கே இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்பொழுது 9 கொள்ளை நோய்கள் முடிந்துவிட்டது. 10வது கொள்ளை நோயாக அங்கு தலைப்பேறுகள் கொல்லப்படுகின்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். மோசே இஸ்ராயல் மக்களை எல்லாரையும் அழைத்து ஒரு குடும்பமும் ஒரு பாஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்க அந்த குடும்பத்தின் தேவைக்கு தகுந்தது போல நீங்க அடிக்கணும். அதன் பிறகு என்ன செய்யணும்னு சொல்றார். 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆண்டவர் எகிப்தை தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேல் சட்டத்திலும் இரு நிலை கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, பாஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை ஒவ்வொரு வீட்டினுடைய நிலை கால்களிலும் மேல் சட்டத்திலும் தெளிக்க வேண்டும், பூச வேண்டும் என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்கு மோசே அறிவுரை கூறுகின்றார். ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுள் அன்று எகிப்தியரை அழிக்கும்படி கடந்து போவார். அப்படி போகும்பொழுது எந்தெந்த வீட்டினுடைய நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, ரத்தம் பூசப்பட்டிருக்கின்றதோ அந்த வீட்டை, அந்த கதவுகளை அவர் கடந்து செல்வார். அந்த வீட்டிற்குள்ளே அழிப்பவன் உள்ளே நுழையாதபடி, இந்த மக்கள் அழிந்து போகாதபடி ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். அப்படி இஸ்ராயல் மக்கள் வீடுகளிலே பாஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகின்றது. ரத்தம் அவருடைய வீட்டுக்கு நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் பூசப்படுகின்றது. அழிவின் தூதன் இஸ்ராயல் மக்களுடைய வீடுகளை கடந்து சென்று எகிப்தியரின் வீடுகளுக்கு போகும்பொழுது அங்கே ரத்தம் தெளிக்கப்படவில்லை. எல்லா எகிப்தியருடைய வீட்டிலும் உள்ள தலைப்பேரான ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரும் மிருக ஜீவன்கள் முதல் கொண்டு தலைப்பேரான தலையீற்றுகள் எல்லாம் அன்று கொல்லப்படுகின்றது. எனக்கு பிரியமானவர்களே, அழிக்கின்றவன் சங்கார தூதன் இஸ்ராயல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை கடந்து சென்று அவர்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும்படியாக அங்கே ஏற்பாடு செய்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே முத்திரையிடப்பட்டவர்கள். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நான் சொல்லிக் கொடுக்கிறது ஒரு பழக்கம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்னை முத்திரையிட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்க நாள் ஆரம்பிங்க. நீங்க குடும்ப தலைவர்கள், தலைவர்களா இருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்னை முத்திரையிட்டுக் கொள்கிறேன், என் மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை, என் வீட்டை, நான் செய்யற தொழிலை, நான் உபயோகிக்கிற தொழில் கருவிகளை எல்லாத்தையும் இயேசுவின் ரத்தத்தால் முத்திரையிடுகிறேன் என்று சொல்லி நீங்க முத்திரையிடுங்கள். அப்பொழுது இயேசுவின் ரத்தத்தால் முத்திரையிடப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் எல்லா தீமையிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவோம். பில்லிசூனிய கட்டுகளிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். சாத்தானின் தொல்லைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். மனிதர்களுடைய பொறாமையான எண்ணங்கள், அவருடைய சூழ்ச்சிகளிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். பாவத்துக்கு எதுவான நபர்கள்,
பாவத்துல நம்ம விழுத்தாட்ட செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாத்துல நம்ம பாதுகாக்கப்படுவோம். நோய் நம்ம தொட முடியாது, சாபக்கட்டுகள் நம்ம தொட முடியாது, பில்லி சூனியம் நம்மள தொட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் முத்திரையிடப்பட்ட மக்களாக வாழும்பொழுது பாதுகாப்பை நம்ம அனுபவிக்கிறோம். ஏனென்றால் அவர் நம்மை பாதுகாக்கும் பொருட்டு ரத்தத்தை சிந்தினார். அவர் நமக்காக பிதாவோடு கூட எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார். தேவ ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தால முத்திரையிடப்பட்ட பிள்ளைகளா நீங்க மாறுங்க. அவருடைய பிரசன்னத்துல வாழ்வதற்கு நீங்க கத்துக்கொள்ளுங்க. ஏசாயா இறைவாக்கு புத்தகம் 65ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஏசாயா 65:25வது வசனம். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பாம்பு புழுதியை தின்னும். என் திருமலை முழுவதிலும் தீங்கு செய்வாரும் கேடு விளைவிப்பாரும் எவரும் இல்லை என்கிறார் ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, தேவ ஆட்டுக்குட்டியினுடைய பிரசன்னத்திலே வாழ்கின்றவர்களை எந்த தீங்குமே அணுகாது. அதுதான் இதனுடைய அர்த்தம். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பாம்பு புழுதியை தின்னும் அப்படின்னு சொன்னா, மனிதர்களா இருந்தாலும் சரி, தீமையை செய்யற சத்ருவா இருந்தாலும் சரி, எதுவுமே தேவ பிரசன்னத்துல ஆட்டுக்குட்டியாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்துல வாழ்கிறவங்கள தொந்தரவு செய்யவே முடியாதுன்னு அர்த்தம். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா மேயுது, சிங்கமும் பசுவும் ஒன்னா மேயுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு தீமை செய்து கொள்ள முடியாது அப்படின்ட்டு அர்த்தம். அதோடு கூட தெய்வ பிரசன்னத்துல வாழ்கின்ற தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவாபத்தினால மாற்றப்படுவோம். சாந்தம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, வல்லமை உள்ளவர்களாக நம்ம மாற்றப்படும் பொழுது எப்படிப்பட்ட கொடிய பாவிகள், எப்படிப்பட்ட தீயவர்களால நம்ம சூழப்பட்டாலும் நம்முடைய பிரசன்னம், நம்முடைய வாழ்வு இந்த பிள்ளைகளை மாற்றும், இந்த பிள்ளைகளை மனம் திருப்பி கொண்டு வரும். நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்த பிறகு நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை தூற்றினாங்களோ, யாரெல்லாம் உங்களை விழத்தாட்டினாங்களோ, அவங்க எல்லாரையும் மன்னிக்க ஆரம்பிச்சிங்க. மன்னிக்க ஆரம்பிச்சு ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க. இயேசுவையும் ரத்தத்தால் நீர் விலை கொடுத்து வாங்கிய மகன் மகள் எனக்கு சகோதரனும் உடன்பிறப்புமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க. நாளடைவில் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியா இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் உங்க பக்கம் வந்தது நீங்க பார்க்கலாம். உனக்கு எதிராக இருப்பவர்கள் உன் சார்பில் வரப்பண்வேன்னு சொல்றது வாக்கு தத்துவம். அது எப்படி நடக்குதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினுடைய வல்லமையினால அது நடக்குது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் நாம் மீட்படைந்த ஒரு உலகத்தினுடைய காட்சி ஏசாயா 65ஆம் அதிகாரத்தில் சித்தரிக்கு. மீட்படைந்த ஒரு உலகத்துல, மறு உலகத்துல ஓநாயோ சிங்கமோ புலியோ கரடியோ எதுவுமே ஒண்ணு தீங்கு செய்து கொள்ளாது. மனிதர்கள் ஒருவருக்கு பயப்பட தேவையில்லை. அங்க எல்லாமே சாந்தி சமாதானத்தோட இருக்கும், அங்க எல்லாமே ஒற்றுமையா இருக்கும், அங்க எல்லாமே வளமையோட இருக்கும். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்வது போல நாம் நீதிமான்களாகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களாகவும் மாறும் பொழுது எல்லாரும் நம்ம பார்த்து நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் மாறுவாங்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் சுத்தப்படுத்தி தம் ரத்தத்தினாலே மீட்டெடுத்துக்கொண்டு மற்றவர்களையும் நம்மை போல மாற்ற வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்றார். அதுதான் அவர் நமக்கு கொடுத்த பணியும் கூட. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, லூக்கா 10:3, புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கின்றார். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்ம இறை வார்த்தையை போதிக்க அனுப்பும் பொழுது, அவருக்கு சீடர்கள் ஆக்கும் பொழுது, நம்ம அனுப்பும் பொழுது சுலபமான வாழ்க்கைன்னு சொல்ல, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறது போல நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றார். ஏன்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருப்பாங்க, நம்ம தூஷிக்கிறவங்க இருப்பாங்க, நமக்கு தீமை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, நம்ம கொலை செய்ய காத்து கொண்டிருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்க போங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனது துன்ப துயர வேளையில நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டோம் என்று சொல்கின்றார். நீ தீ நடுவுல நடந்தாலும் நான் அங்க இருப்பேன், நீ தண்ணியில நடந்தாலும் கடல்ல இருந்தாலும் நீ மூழ்கி போக மாட்டேன். என்னால் உன்னை படைத்த கடவுளாகிய நான் உன்னை மீட்கவும் உன்னோடு இருக்கவும் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றார். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கடந்து போகும்போது எப்படிப்பட்ட கொடிய மனிதர்கள், எப்படிப்பட்ட தீமையின் சூழல்கள் இருந்தாலும் நாம் அங்கே மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல வேண்டும், ஆண்டவருடைய உடனிருப்போடு கடந்து செல்ல வேண்டும். ஊழியம் அவருடையது. பிரியமானவர்களே, அவர் எடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கின்றார். Praise the Lord. Hallelujah. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை தோபித்தை பற்றி நாம் படிக்கின்றோம். தோபித்து பரிசுத்தவானாக இருந்தார், மிக ஏழ்மைக்கு தள்ளப்பட்டார், கண் பார்வையை இழந்தார். ஆனாலும் தன்னுடைய வறுமையிலும் இயலாமையிலும் குருடான நிலைமையிலும் கூட பரிசுத்தனத்திலிருந்து சிறிது கூட அவர் விலகவே இல்லை. ஒருமுறை அவருடைய மனைவி தன்னுடைய தையல் வேலை கைவேலைப்பாடு பின்னி மற்றவங்களுக்கு விற்கிறார். வித்த இடத்துல அவங்க
கைவேலைப்பாட்டுக்கு கூலியோட சேர்த்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து இதை போய் நீங்க விருந்து கொண்டாடுங்கன்னு சொல்லி கொடுக்குறார். இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்த மனைவி அந்த ஆட்டுக்குட்டி கத்துற சத்தத்தை கேட்ட உடனே தோபித் என்ன சொல்றார், எங்க இருந்து அந்த ஆட்டுக்குட்டி திருடிட்டு வந்த? திருடின பொருளை நம்ம வச்சிருக்க கூடாது, திருடின பொருளை நம்ம உண்ணக்கூடாது, கொண்டு போய் கொடுத்துடு என்று சொல்லி மனைவிக்கு அவர் அறிவுரை கூறுகின்றார். பரிசுத்தவானாக எப்படி அவர் வாழ்ந்தார் பாருங்க. எல்லா இக்கட்டு இடையூறுல, ஏழ்மையில, வறுமையில, உடல் நோயில, எல்லா தருணத்திலும் நாம் பரிசுத்தத்தில் நிலை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை மிகவும் ஆசீர்வதிப்பார். உள்ளத்துல நாம் பரிசுத்தத்தோடு வாழும் பொழுது ஆட்டுக்குட்டிகளை போல நாம துள்ளி குறித்து மகிழ்வோம். விண்ணகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாமுமாக வீற்றிருக்க போகின்றார். திருவெளிப்பாட்டு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். திருவெளிப்பாடு 21:22. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். விண்ணகத்தில், அதாவது பரலோக காட்சியை சித்தரிக்கப்படுகிறது, அதுல கோயில் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஏனென்றால் தேவ ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு கோயிலா இருப்பார். அரியணையில் இருக்க ஆட்டுக்குட்டியானவரே அங்கு வெளிச்சமா இருப்பார். அந்த வெளிச்சத்துல நாம் எப்பொழுதும் மகிழ்ந்து துள்ளி குதித்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து நாம் போற்றி பாடுவோம். இடைவிடாத அங்க தூதர்கள் கூட்டத்தோடு இணைந்து 24 மூப்பர்களோடு இணைந்து 4 உயிரினங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆடி பாடி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி நாம் துதிப்போம். அரியணையில் வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவரை ஆராதித்து அந்த விண்ணக வாசிகளோடு கூட இணைந்து இப்போது நாம் அவரை போற்றி துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் தேவாதி தேவனே துதிக்கிறோம், ராஜாதி ராஜனே துதிக்கிறோம், சர்வ வல்லவரையுமே துதிக்கிறோம். அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. என்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மட்டுமாகி எங்களோடு கூட நிலவை நடத்தினீரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த திருவசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இரத்தத்தினாலே முற்றிடும் சுவாமி, இரத்தத்தினாலே மீட்டெடுத்துக்கொள்ள ஆண்டவரே. தீமை அவர்களை அணுகாதபடி, துன்ப துயரங்கள் வேதனை சோதனைகள் அவர்களை உம்மிடமிருந்து பிரித்து விடாதபடி தேவதாமை இரத்த கோட்டைக்குள் வைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கண்ணின் கருவழியன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், கழுகு போல் சுமந்து கொள்ளும். நித்தியமாக உமது அரியணை முன்பாக நின்று உம்மை நாங்கள் ஆராதிக்கின்ற காலம் வரைக்கும் நாங்கள் பரிசுத்தத்திலே நிலை கொள்ளவும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம் முழுவதும் உம்மை துதித்து போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிற மக்களாகவும் எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல துதிகான மகிமை ஆராதனை எல்லாம் நாமத்துக்கே செலுத்துகிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென்.